ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த பார்பிக்கு தான் நம்ம நல்லா பின்னெல்லாம் கழட்டி விட போகிறோம். ஏற்கனவே கழட்டி தான் இருக்கு, ஆனால் நான் அப்படியே கழட்டாமல் வச்சுருக்கேன்னா அதனால இன்றைக்கி கழட்டி நெக்லஸ் போட்டிருக்காது ரிமூவ் பண்ணிடலாம். இன்றைக்கி கழட்டி ட்ரெஸ்லாம் இந்த ட்ரெஸ்ஸே மாற்றி டைட்டாக போட்டுருக்கோம். எப்படி பண்ணுறதுன்னா பார்க்கலாமா? இந்த பார்பி ஃபஸ்ட் டயர் மாதிரி இருக்குது, அதை கழட்டிடலாம். சிக்காக இருக்கு, நிறைய முடி இருக்குங்காட்டி எடுத்தா கட் பண்ண போல. இந்த மாதிரி எடுத்தா நான் எப்போ எடுக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகி போயிடும் போலயே. சரின்னு இதை பிடிச்சுட்றேன். அப்பா பிடிச்சிட்டேன். கஷ்டப்பட்டு இதோட ஆல்ரெடி பூக்களை பிடிச்சேன். நெக்ஸ்ட்டு வர்றது தான் ப்ராப்ளமும் வந்துட்டுருக்கு. போக சரியாகும்னு நினைக்கிறேன். போகும் எத்தனை போகும். சரி, நான் கொஞ்ச நாள் நான் இப்போ வீடியோ பார்த்து நிறுத்த போகிறேன் கொஞ்ச நேரத்தில். இப்போ எங்கள் அம்மாட்ட இதை கொடுத்து இதை கழட்டுறேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸோ இப்போ எங்கள் அம்மாட்ட கொடுத்து நான் கழட்டி விட்டுருக்கேன். சரி, இப்போ நம்ம நெக்லஸ்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். திருப்பி இதை போட தான் போகிறேன். வேறு ஏதாச்சும் கொண்டு போகிறேன்னு நினைக்காதீங்க. அதே தான், நெக்லஸ் வச்சுக்கலாம். அப்புறம் ட்ரெஸ் ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கலாமா? இது நான் மினிஷோவில் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எங்கள் அப்பா பேசிகிட்டு இருக்காரு, அதான் சொல்கிறேன். எங்கள் அப்பா மட்டும் இல்லை, எங்கள் அம்மா தான். இது பாருங்களா, அதோட உள்ள கழட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். கழட்டிட்டேன். உள்ள கால் இருக்கும். நமக்கு வேணும்னா சும்மா ட்ரெஸ்க்கினா நமக்கு இது இருந்துச்சுன்னா அதை போட்டுட்டு பார்த்துக்கணும். அழகு மடக்குதுங்க, அழகா உட்காரவும் செய்யுதுங்க, அழகா ஹாய காமிக்குதுங்க. சரியாங்க, போய் கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஹாய் காமிச்சிச்சு பார்த்தீங்களா? கை கையில் எடுத்துக்கலாம். இது அப்படியே ஒரிஜினல் மட்டும். ஆனால் எங்களுக்கு நம்ம தொப்பன்னு சொல்லுவோம்ல, அது இதுக்கு நீளமாக இருக்குது பாருங்க, அது நீளமாக இருக்குது. ஆனால் ஆறடிக்கும் இந்த கால் வரைக்கும் இருக்கு. நம்ம சும்மா பார்க்கும்போது அது கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ எடுத்துட்டு காமிக்கிறேன். என்ன போலிங் ட்ரெட் போட்டுடலான்னு பார்த்தா இருக்கும். இதுக்கு நான் டிஃப்ரெண்ட்டாக ஆப்புளி போட்டுருமா, கொண்டை ஓகே. சரி, இருக்கு. இப்போ இது தூங்க போகுது, அதனால இதுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இது இதே ட்ரெஸ்ஸில் தான் தூங்கும். குளிக்கிறது மட்டும் கழட்டி விட்டு குளிச்சு. ஆமாம், இது இப்போ தூங்க போகுது, அதனால இது வீட்டு வேலை செஞ்சுட்டு தூங்க போகுது. அதனால இதுக்கு அதோட காஸ்டியூமை போட்டுட்டு காஸ்டியூம் போட்டுட்டாச்சா? இப்போ அதே மாதிரி நம்ம எடுத்த இது வாழையும் போடணும். திருப்பி இருக்கா? இப்படி வரணும் நினைச்சேன்.
திரும்பி இருக்குன்னு நினச்சிட்டேன். ஆனால் இது வந்து இப்படி ரோல் ஆகுதா, அதனால திரும்பிக்குது. சரி, கண்டிப்பாக போட முடியும். நான் போட்டிருக்கேன். நான் அப்படியே ரிமூவ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ காமிக்கிறது நான் மீஷோவில் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் இது வந்து இப்போ யார்கிட்ட இருக்கு, நான் இது வந்து எங்கள் அப்பாட்ட போராடி வாங்கினேன். நான் இது வந்து எங்கள் அப்பாட்ட போராடி ஸோ இது கொண்ட போடலாமா, அடுத்த வீடியோவுக்கு இதை வச்சு பண்ணணும். நிறைய லைக் சொல்லுங்கள். இப்போ வந்து இது அடுத்த வீடியோவுக்கு என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணலான்னு சொல்லுங்கள். அப்புறம் ஹேர் ஸ்டைலே பண்ண தெரியாது அவ்வளோ. மாடல் அனுப்புங்க. நான் எங்கள் அம்மாட்ட கேட்டு இந்த ஹேர் ஸ்டைல் இருக்கான்னு எங்கள் அம்மாவுக்கு கற்றுக் கொடுக்க சொல்லி நான் பண்ணுறேன். ஒன்று நம்ம கற்றுக்கிறோன்னா அது நம்ம கற்றுக்கிட்டா அது ஃபுல்லாக நம்மளே பண்ணிடலாம். மற்றவங்களோட ஹெல்ப்பே நமக்கு தேவையில்லை. மற்றவங்க தான் நமக்கு பண்ணி கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இதனால. ஆனால் நம்மளும் நமக்கே பண்ணிக்கணும். தாங்க வாழ்க்கை. இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி அப்படியே சுற்றி விட்டு ஒரு கொண்டை, அது கொண்டை தான். எனக்கு தெரிஞ்ச விதத்தில் பார்த்தா இது ஒரு கொண்டை. அது எங்கள் அம்மா கொண்டாடுறாங்க. கொண்டை ரெடி. ஓகே, முடிச்சிட்டேன். நெக்லஸ் எதுக்கு தூங்க கொடு. சரி, இதை தூங்க வைக்கலாமா? இப்போ படுக்க வைக்கலாம். தூங்கிடுச்சு. தூங்கும் போது வீடியோ எடுத்தால் பிடிக்காது. சரி, இது தூங்கும். இது இப்போ எழுப்ப போகிறேன். மறுபடியும் தூங்கிட்டு நான் பாய் சொல்ல மறந்துச்சு. அப்படியே மறந்துச்சு. சரி, இப்போ நம்ம தூங்க போயிடலாம். இது குட்டி வச்சுருக்கோம். குட் நைட். குட் நைட். டாடா, பை பை.